மாண்புமிகு உறுப்பினர் மகேந்திரன். நீங்க பொள்ளாச்சி ஜெயராமன்ட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க, உங்க பேரை சொன்ன கூட கவனிக்கல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர், மிக முக்கியமான கோரிக்கை. மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஏற்கனவே 54 கோடி ரூபாயிலே கணக்கம்பாளையம் கூட்டுக்குடிநீர் திட்டம், பூலாங்கனர் கூட்டுக்குடிநீர் திட்டம், மடத்துக்குளம் பேரூராட்சி மற்றும் ஊராட்சியில் அடங்கிய கூட்டுக்குடிநீர் திட்டம் 3 கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே குழாய்கள் புதுப்பிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை முறையாக குடிநீர் விநியோகம் இல்லாததால் உடுமலை நகராட்சியில் 8 எம்எல்டி இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 12 எம்எல்டி வரைக்கும் எடுக்கலாம். அது அருகில் உள்ள ஊராட்சிகளை நகராட்சியோடு எது தேவைப்படுமோ அந்த பகுதிகளை இணைத்து அந்தந்த நகருக்கு அருகில் உள்ள பகுதியில் குடிநீர் பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். அதே போல அந்த மடத்துக்குளம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான துணை கேள்வி ஒரு வரியில முக்கியமான கேள்விங்க, முக்கியமான புரிஞ்சுக்கிடுவாங்க. குழாய் புதுப்பிக்கும் பணியை மீண்டும் கூடுதல் நிதி ஒதுக்கி முறையாக மடத்துக்குளம் தொகுதி முழுவதும் குடிநீர் வரும் வகையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி ஏற்பாடு செய்வார் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது திருப்பூர் மாவட்டமாக இருந்தாலும் கோவை மாவட்டமாக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அதற்காக நிதியை தந்து திருப்பூர் மாவட்டத்தில் 110 எம்எல்டி உள்ள புதிய கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கி மக்களுக்கு பயன்பாட்டு வருகிறது. கோவையில் பில்லூர் 1, 2, 3 என்ற திட்டம் 3வது திட்டத்தை தொடங்கி இப்போது கோவை மாநகரில் 300 எம்எல்டி கொடுக்கக்கூடிய வசதி இருக்கிறது. அன்றைக்கே முதலமைச்சர் என்ன சொன்னார்னு சொன்னால், கோவையில் அதிகமாக தண்ணீர் இருக்கிற காரணத்தால் மற்ற நகரங்களுக்கு அதை விரிவுபடுத்தி தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மடத்துக்குளத்தை பொறுத்தளவு ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற குழாய்கள் சரியாக இதுவரை பதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். உரிய முறையில் எங்களுடைய துறையின் செயலாளரும் இங்கே தான் இருந்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே அதை உரிய முறையில் ஆய்வு செய்து விரைவாக அந்த குடிநீர் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். ஒன்று. 2வது, இதில் நகரம் என்று இல்லை, கிராமம் என்று இல்லை. கிராமமாக இருந்தாலும் அந்த பகுதிக்குள்ள குடிநீர் வழங்குவதற்கு எல்லாம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே உடுமலை பகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கு அந்த தண்ணீர் கொடுப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்படும், அதை செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.